ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக கூட ஒருத்தர் இருந்துட்டோம், அவரிடம் நம்ம உரையாட முடியும். இவர் வலதுசாரி, இடதுசாரி, திராவிட இயக்கம். இந்த தம்பிகளுக்கு திராவிட இயக்கம், வலதுசாரி, இடதுசாரி என்ன அரசியலையுமே தெரியாம விஜய் சிம்ரன் பாட்டு மட்டும்தான் இவங்களுக்கான ஒரே ஆக்சிஜன். விஜய் சிம்ரன், விஜய் த்ரிஷா, விஜய் சமந்தாவோட டான்ஸ் தான் அவனுக்கு. அதை தவிர்த்து அந்த தம்பிக்கு எதுவுமே தெரியல. அவர் அந்த சாம் டேனியல்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசின பல பேர் சொல்றாங்க, அவர் சொல்லியிருக்காராம், நீங்க வீடியோவில் பார்த்தது வெறும் 10 விழுக்காடு தொந்தரவு தான். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து, ஏன்னா ப்ரொஃபஷனலாக ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணால் எப்படி இருக்கும். அவரும் அது ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், எவ்வளோ விஷயங்களை பார்த்தவர், பெரிய பெரிய தலைவரிடம் கேள்வி கேட்டவர், ஒரு தமிழ்நாட்டினுடைய பெருமைமிகு அடையாளமாக வட இந்திய ஊடகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர், ஒரு இங்கிலீஷ் மீடியாவில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து இப்படி ரிப்போர்ட் பண்ணுறாரு, உங்கள் ஊரில் இப்படி நடக்குதே சாம் டேனியல், அதை ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த என்டிடிவி எடிட்டர் என்ன நினைப்பாரு, நம்ம சாம் டேனியல் கேட்பார், உங்கள் ஊர் தானே, திருச்சி பக்கம் தானே, என்ன இப்படி தமிழ்நாடு இப்படி தான் இருக்குமோ, உங்கள் தமிழ்நாடு வேற மாதிரி திராவிடியன் ஐடியாலஜின்லாம் சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா?